ஒரு போர்ட்ரேட் வரைகிறோம்னா அதோட அவுட்லைன் எப்படி ஈஸியாக வரைகிறது அப்படிங்கிறது இதில் பார்க்கலாம். இதுக்கு நான் பொதுவாக யூஸ் பண்ணுறது வந்து கிரிட் மெத்தட் தான். ஃபர்ஸ்ட் டைம் இது மாதிரி ட்ரை பண்ணுறீங்கன்னா ரொம்ப காம்ப்ளிகேட்டட் பிக்சருக்கு பதிலாக ரொம்ப சிம்பிளான ரெஃபரன்ஸ் பிக்சர் எடுத்துக்கோங்க. இப்போ நான் எடுத்திருக்க ஐம்ஸ் மாதிரி ரொம்ப சிம்பிளான பிக்சர்ஸ் எடுத்துக்கோங்க. இந்த மெத்தடில் வந்து பொதுவாக வந்து ஆப்பை யூஸ் பண்ணி தான் நம்ம லைன்ஸ் பண்ணுவாங்க. இங்கே வந்து உங்களுக்கு ஈஸியாக புரியணுங்கிறதுக்காக நான் பிரிண்ட் அவுட் எடுத்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த மெத்தடில் வந்து ரெஃபரன்ஸ் பிக்சரை வந்து குட்டி குட்டி ஸ்கொயர் பாக்ஸாக பிரிப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே நான் என்ன பண்ணியிருக்கேன்னா ரோஸில் 2 சென்டிமீட்டர்னு இதே மாதிரி பிரிச்சிருக்கேன். அதே மாதிரி காலம்லையும் 2 சென்டிமீட்டர் அப்படின்னு நான் பிரித்து இதே மாதிரி லைன்ஸ் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு வந்து இது மாதிரி குட்டி குட்டி பாக்ஸஸ் வந்துடும். இப்போ இதில் நம்ம லைன்ஸ் போட்டோம் இல்லையா, அதே மாதிரி லைன்ஸை நம்மளோட ஆக்சுவல் பேப்பர்லையும் அதே மாதிரி காப்பி பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ரெஃபரன்ஸ் பேப்பரில் இருக்கக்கூடிய லைன்ஸை யூஸ் பண்ணி நம்மளோட ஆக்சுவல் பேப்பரில் வந்து அதே மாதிரியே நம்ம ட்ரா பண்ணிக்க போகிறோம். ஸோ வந்து அவுட்லைன் மட்டும்தான் இங்கே வரைய போகிறோம். ஸோ நீங்கள் ஃபுல் டீட்டெயில் கொடுக்க வேண்டாம். அதே மாதிரி நம்ம யூஸ் பண்ணுற பென்சில் கொஞ்சம் லைட்டான பென்சிலாக யூஸ் பண்ணிக்கோங்க. இதை ட்ரா பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும், பட் ட்ரஸ்ட் மீ இதோட ரிசல்ட் ரொம்பவே பர்ஃபெக்டாக வரும். ஒரு ஷார்ட்ஸ் கூட இதை புரிய வைக்க ட்ரை பண்ணியிருக்கேன். இது உங்களுக்கு புரிஞ்சிச்சா அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.